26. ஓகே. 26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு ஒரு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. யார் சரீரம்? அவருடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அப்புறம் பின்பு அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே நீங்க எல்லாரும் பாருங்க, பெரியங்கல்ல சின்னங்கல்ல எல்லாருமே என்ன பண்ணுங்க, அதுல யார் முக்கியமா எடுக்கணும்னா யார் எடுக்கணுங்க, நம்ம அவரு கூட ஒரு உடன்படிக்கை பண்றோம். நாங்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிறகுணும். அப்போ நம்ம ஒரு உடன்படிக்கை அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்னா கிறிஸ்துக்குள்ள நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு சாதாரண கொடுக்குறோமா? ஏன் கொடுக்குறது? சின்ன பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லை. காரணம், புத்தி தெளிந்த பிறகுதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வாசங்களை கேட்டு நாம என்ன பண்றோம், அவரோடு கூட ஒப்புந்து ஆகி நான் என்ன பண்ண போறேன், உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கைன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறது. எதுக்காகனா ஒரு சிலர் பார்த்தோம்னா 7 வாட்டி கூட ஞானஸ்தானம் எடுக்கிறேங்கிறாங்க. அப்ப ஞானஸ்தானம் உண்மையான ஞானஸ்தானமா? காரணம் அப்படி இல்லைங்க. ஞானஸ்தானம் என்றது என்ன தெரியுங்களா? முழுக ஞானஸ்தானம் ஒன்று. ரெண்டாவது, அவருக்குள்ள நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல நம்ம என்ன பண்ணோமா ஞானஸ்தானம். மத்த ஞானஸ்தானம் தெளிவு ஞானஸ்தானம் எதோ இருக்குது, நமக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனா அவரு நமக்கு கட்டளை 28ஆம் அதிகாரத்துல மத்தியில நம்ம பார்க்கும்போது நீங்கள் பாருங்க என்ன சொல்றாருன்னா பிதா குமாரன் பரிசுத்த, அந்த வசனத்தை வாசிங்க பாருங்களா. அதை சொல்லு பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை நம்ம என்ன பண்ண சொல்றாரு பாத்தீங்களா? நம்ம தேவன் சீஷராக்கணுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. யாருங்க? பாஸ்டர்களுக்கு சொன்னாருங்க. யாரு போதிக்கிறாங்களோ அங்க போய் யாருனாலும் என்ன பண்ணலாம், ஞானஸ்தானம் கொடுக்கலாமா இல்லைங்களா? நீங்க கூட கொடுக்கலாம், நான் கூட கொடுக்கலாம். ஆனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால தான் என்ன பண்ண முடியும், ஞானஸ்தானம் கொடுத்து. அப்புறம் பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளாதவங்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்க முடியாதுங்க. அங்க வரும்போது அங்க கை கொள்றாங்களா இல்லையானது உங்களுக்கு தெரியும். ஏன்னா தேவனுக்கு பயந்தா ஞானம் என்ன ஆகுங்க, ஆரம்பமாகுது. அதே நேரத்துல கை கொள்வாங்களா கை கொள்ள மாட்டாங்களா? ஒரு சிலர் ஞானஸ்தானம் குடிக்கிறவங்களுக்கு கூட ஞானஸ்தானம் கொடுத்துறாங்க. அதே நேரத்துல எத்தனை விதமான ஒரு கணக்காயிட்டுனதுக்காக ஞானஸ்தானம் தயவு செஞ்சு அப்படி கொடுக்கறது நீங்க நிறுத்திருங்க யாராவது இருந்தா. ஏன் காரணம்னா நம்ம அப்படியேப்பட்ட பிள்ளைகள் நம்ம கை கொள்ளுறவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்படி கொடுக்கும்போது தேவனும் அங்க மகிமை. ஏன்னா அவருடைய கட்டளைகளை நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளை நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டா நீங்க எப்படி இருக்கிறீங்க, எனக்கு சீஷனா இருக்கிறீங்க. நாம் அவருடைய சீஷர்கள். சீஷர் என்றான்னா அவருடைய பின்பற்றுங்கன்றது அர்த்தம். பாருங்க மறுபடியும் வாசிங்க. அதே அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அவர்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணணும். உபதேசம் நீங்க உன்னுடைய உபதேசம் எப்படியா இருக்கணும்னா எப்படி இருக்கணுங்க, அவர் ஆவியோடு சத்தியத்தோடு உண்மையோடு இருக்கிறார் என்று நம்ம உபதேசம் பண்ணும் போது இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் யாரோடு கூட இருக்கிறாங்களா, நாம் யாரெல்லாம் நம்ம கை கொள்றோமோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை கீழ்பண்ணி நடக்கிறோமோ அவங்களோடு கூட தேவனே இருக்கிறார். இவர் பாஸ் இருக்க மாட்டாருங்க. ஞானஸ்தானம் கொடுத்து அவர் வேலையை அவர் பார்த்துன்னு போயிடுவாருங்க, இல்ல நானும் என் வேலையை பார்த்துன்னு போயிடுவேன். ஆனா சகல நாட்களும் 20 வசனம் 28 20 தான் சகல நாட்களும் நம்மோடு கூட. அதுதான் தேவன் இயேசு கிறிஸ்து நான் போய் ஒரு பரிசுத்த தேற்றவாளனை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். அவர் வந்து என்ன பண்ணுவார், உங்களை சகல சத்தியத்துல நடத்துவார். அவர் நடத்துறாருங்க. அவர் நடத்தினாதான் நம்ம நடக்க முடியுமே தானே. மத்த எந்த கை பிடிச்சாலும் கை விட்டுருவாங்க. நான் நம்பும் மனிதனே ஒருவேளை என்ன பண்றாங்க, உங்களை கை விட்டுருவாங்க, உங்களை தள்ளி விட்டுருவாங்க, போறாம பேசிடுவாங்க. அதே நேரத்துல உங்களை வேணான்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனா அதை காட்டிலும் நான் என்னுடைய கட்டளைகளை நீங்க பின்பற்றும் போது எனக்கு நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உலகம் அறிந்த உலகம் முடிய வரைக்கும், உலகம் ஒரு நாளைக்கு ஹெண்டு வரப்போ தெரியுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்?
ஒரு நாளைக்கு என்ன தேவன் இப்படியே ராவம் ஆயினே இருக்கும், பகல் ஆயினே இருக்கும்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வருகை எப்படி இருக்குங்க? சமீபமா இருக்குது. அதே நேரத்தில் நான் எப்படி வருவேன்னு சொன்னாருங்க, திருடன் போல. அப்ப திருடன் வந்து என்ன எப்படி வருவான் வீட்டுக்கு வந்து? காலையில சூரியன் வர்றப்போ செவப்பா நிகழ்நிகா இருக்குதுன்னா மழை வருதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா மழை வராது. மழை வர்றது பத்தி நம்மளுக்கு தெரியும். காத்து அடிக்கும், இலக்கடிக்கு வெயில் காஞ்சி அது ஒரு அலை வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா அதை பத்தி அறிகுறி எல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு மழையோ இலக்கடிக்கு ஒரு காத்தோ வரும்போது இந்த நேரத்துல மழை வரும்போது நம்ம டிசைட் பண்ணிடுறோம். நம்மளே என்ன பண்றோம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறியை சொல்லி நம்ம அதை மாதிரி பண்ண முடியும். ஆனா இங்க சொல்றாருங்க, அவர் வருகை சமீபமாக்கிதுன்றாருங்க. அப்போ அவர் வருகைக்கு நாம் எப்படி இருக்கணுங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்டங்களா, கைவிட்டுப்பட்டங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா அங்க சொல்றாங்க, ஒரு பெண்ணு வந்து தாழ்ச்சினே இருக்குமா. நம்ம 24 அதிகாரம் மத்தியில பார்க்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க, ஒருத்தர் வந்து அரிசினே இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கைவிட்டு போடுவாங்க, ஒருத்தர் தள்ளின்னு இருப்பாங்க இல்லையா. அந்த காலத்தின் படி பார்க்கும்போது 2 பேர் இருப்பாங்க. ஒரு 2 பேருக்கு ஒரு வேலை இருக்கும். என்ன வேலைங்க? ஒருத்தர் மாவு என்ன பண்ணுவாங்க, தள்ளினே இருப்பாங்க, ஒருத்தர் ருபினே இருப்பாங்க. அப்போ தள்ளுறவங்க ஒருத்தர் ஏத்துக்குன்னா இன்னொருத்தர் அங்க கைவிடப்படுவாங்களே. ஒருத்தர் பால் கொடுத்துனே இருப்பாங்க குழந்தைக்கு. அப்போ பால் கொடுத்த குழந்தை ஒருவேளை கைவிடப்படலாம், இல்ல தாய வேலை கைவிடப்படலாம். இப்படி கைவிடாது இருக்கிறதுக்கு சதா காலங்களும் தேவன் நம்மோடு கூட இருக்கிற என்று சொன்ன தேவனே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. அதனால்தான் யாக்கோபு நல்ல வார்த்தை சொல்றாருங்க, நீ என்னை ஆசீர்வதிக்காவிட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட மாட்டேன். இந்த உறுதி நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். யாருன்னா கேட்பாங்க, தேவனே நீ என்னை ஆசீர்வதிங்க சொல்லமா இல்லைங்களா நம்ம மனசுல. நான் உம்மோடு கூட நான் பேதுரு கூட கேட்கிறாருங்க, நான் உண்மை பின்பற்ற வரோம்னா அதுக்கு சொல்றாங்க, நான் உண்மை கூட வந்தா நீ என்ன கொடுப்பீங்கன்னா இந்த மறுமையிலும் இல்லைங்க, வருகிற உலகத்தினுடைய என்ன தருவேன் 100 அத்தினா 60 100 அத்தினா சொல்றாருங்க. இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு 2 அத்தினா கொடுப்பேன்றது நாம அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ பார்க்கும்போது இந்த வாக்குதத்தம் தான உடன்படிக்கைன்னா நம்ம என்ன சொல்லலாம் இன்னும் நல்லா டீப்பா கல்யாணத்துக்கு சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம திருப்பி மட்டும் நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு முன்ன கல்யாணத்துக்கு இது வந்து கல்யாணம் ஆகும்போது சொல்ற வார்த்தைங்க. கல்யாணம் ஆகும்போது சொல்லுகிறதான வார்த்தைகள் என்ன சொல்றேன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன என்ன சொல்றீங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன ஒண்ணு இருக்குதுங்க. இது கல்யாணம் ஆகும்போது சொல்றது நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன இன்னொன்னு இருக்குதுங்க. சொல்லுங்க, நிச்சயம். அப்ப சொல்றோம், உன் பொண்ணை எனக்கு கொடு, என் பிள்ளை உனக்கு கொடுக்குற அப்படின்னு 2 பேர் மனசு. அது வரைக்கும் நான் உங்க வீட்டுல என்ன பண்ண மாட்டேன், ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இப்படி ஒரு மனசுக்கு இதுங்க. இப்படிதான் சென்டிமெண்ட். அது நல்லதா கெட்டதான்னா எங்கிருந்து வந்தது அந்த வார்த்தைன்னு பார்க்கும்போது பைபிளுக்குள்ள தான் வந்துக்குது. அது நமக்கு தெரியுதா இல்லையானது இது விவரமா நமக்கு சொல்றேங்க இருந்தா நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. அப்போ பார்க்கும்போது அங்க சொல்றாருங்க, யார்கிட்ட சொல்றாருங்க, நம்ம 26ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. இப்போ 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26 15 வாசிச்சீங்களா? அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க, மறுபடியும் வெட்டுந்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா போராமினால் என்ன பண்றாங்கன்னா அவங்க மூடிடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா யாக்கோபு கஷ்டப்பட்டு மறுபடியும் 1 வாட்டி 2 வாட்டி வெட்டுங்க. எத்தனை வாட்டி வெட்டின்னு வரா தெரியுங்களா அந்த கணவர்களை? ஈசாக்கு என்ன பண்றாருன்னா வெட்டி என்ன பண்றாருங்க, இங்க வெட்டின்னு வர்றதெல்லாம் அங்க இருக்கிறதான அங்க யாருங்க, அங்க இருக்கிறது யாருங்க, பெலிஸ்டர். அப்போ அங்க என்ன பண்றாங்கன்னா இவருக்கு போராமி, இவர் கஷ்டப்பட்டது எப்படியாவது இவருக்கு தண்ணி வந்து, ஏன்னா உண்மையான தேவன் இவர் பண்ணது பிரயாசம் எல்லாம் விருதா பண்றாங்க. ஆனா தேவன் அவங்களோடு கூட இருக்கிறதுனால என்ன பண்றாரு, கீழே வாசிக்கலாம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போயிடுப்பா, எங்களை பார்க்கலாம் மிகவும் நீ பலத்தவனாய் இருக்கிற. அப்போது ஈசாக்கு அவன் பலமானவன் என்ன சொல்லுங்க,
நம்ம முன்ன யாரா நிக்க முடியுமா பலமா இருந்தா? யாரும் இவங்க சொல்றாங்க நீ என்ன பண்ண எங்களை விட்டு போயிடுனா அவர் என்ன பண்றாருன்னா அப்புறம் விட்டு போயிடுறாருங்க. பாருங்க ஈசாக்கு அவன் வீட்டிலிருந்து விட்டு போய் தேராகின் பள்ளத்தாக்கில் பாருங்க இன்னொரு இடத்த போய் என்ன பண்றான், தேராகின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கு குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் ஆபிரகாமின் மரித்த பின் பாருங்க பெலிஸ்தர் தூக்கி போட்டவர்களாக துறவுகளை பாருங்க விட்டது அங்க ஆபிரகாம் தோண்டி மறுபடியும் பொடிச்சிட்டாரு பாருங்க. அது மறுபடியும் இவரு என்ன பண்றாருங்க, தோன்றாரு. தோண்டி அதுக்குதான் நம்ம பழைய நம்ம மாமல பொதுவா சொல்லுவாங்க, எங்கன்னா ஒரு தங்கமோ இல்லை கட்டி வேற எதுனா ரொம்ப இது இருந்தா பைபிள் படி நம்ம பார்க்கும்போது எல்லாம் ஆஸ்தி வித்து கூட என்ன பண்ணுவாங்களாம், அந்த இருக்கிற ஒரு நல்ல நிலத்தில் இருக்கிறதான பொக்கிஷத்துக்காக என்ன பண்றாங்க, எல்லாம் வித்து கூட என்ன பண்ணுங்க, அதை வாங்கி அதை என்ன பண்ணுவாங்க, அதை பெற்றுக்கொள்ளும்படியே செய்வாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா துறவுகள் எல்லாவற்றையும் மறுபடியும் அந்த மூடி போட்ட அந்த கிணறு எல்லாவற்றையும் திரும்ப என்ன பண்றாருங்க, இவர் நோண்டி பார்க்கும்போது ஆசீர்வாதம் வருதா இல்லையா பாருங்க. கீழே வாசிங்க. தன் தகப்பனாகி தான் விட்டிருந்த பேர்களின்படியே அவன் விட்டிருந்த பேரை பாருங்க, முன்ன இந்த பேரே திரும்ப அதே பேர் வைக்கிறாரு. விட்டது அதேனா உங்களை இருக்கிற இடத்துல தேவன் சொல்றாருங்க, நீங்க எங்க அபிமானமா இருக்கிறீங்க, நீங்க எங்க அவமானப்படுறீங்களோ அதே இடத்துல உன் தலையை வைத்து நம்ம நினைச்சுக்கிறோம். நம் தேவன் எப்படிப்பட்டவர்னா இருக்கிற இடத்துல நம்மள என்ன பண்ணுவாங்க, தலையை உயர செய்கிற தேவன். நம்ம எங்க அதே பாருங்க விட்டு பேரு திரும்ப என்ன பண்றாங்க, அதே பேர் வைக்கிறாருங்க. அப்புறம் பாருங்க வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரன் பள்ளத்தாக்கிலே வெட்டி பாருங்க சொருக்கம் நீர்வூட்டிகளை கண்டாங்க. பாருங்க உடனே இப்ப சிஸ்டர் சொன்னாங்க, என்ன கவனிச்சாங்க, என்ன சொன்னாங்க, அங்க ஊத்துனா தண்ணி வருதுங்க, சொரக்குதுங்க. நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்ன கூட நம்ம மரங்களே கூட என்ன ஆச்சுங்க, பால் மாதிரி வந்தது பார்த்துருக்குறோம். அதே நேரத்துல அந்த எங்க போனாலும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னப்பா இவரு எது போனாலும் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சிலர் சொல்லிக்குவாங்க, இப்ப இவரு தொடர்ந்தெல்லாம் பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் அந்த வார்த்தை. நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்குதுன்னா தேவன் நம்மோடு இருந்தா அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா நீ சொன்ன யார் சொன்ன மாதிரிங்க, தேவனே சொன்ன மாதிரிங்க. அப்போ சொல்லும் போது நம்ம வாயின் வார்த்தை என்ன பண்றாங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. அப்படியே ஈசாக்கு சொல்றது எல்லாவற்றையும் திரும்ப நோண்டுறாருங்க. மூடுந்தெல்லாம் ஆபிரகாமோ அதை மூடிட்டு ஆபிரகாமுக்கு வந்து வேலைக்காரங்க மூடிட்டாங்க. அப்புறம் பெலிஸ்தர் எதிராளிங்க அங்க இருக்கிறதான எதிராளிங்க மூடும் போது திரும்ப அது போய் அதுக்குதான் சொன்னாருங்க, நீங்க அது திரும்ப நோண்டும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்றாங்கன்னா காணும்படி தேவன் என்ன பண்றாரு, மறுபடியும் கொடுக்குறாரு. மறுபடியும் வாசிங்க. தேராகும் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று பாருங்க, தங்களுடைய பாருங்க இவரு வேலை செய்யற வரைக்கும் தூரமா இருக்கிறாங்க. இங்க தண்ணி எடுக்கும் போது எங்களுக்குன்னு வராங்க. நியாயமா? யாருன்னா கூட நம்ம கூட அப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கிறதுக்கு தப்பு இல்லைங்களா. யாரோ சம்பாதிச்சு வச்சதுல அநியாயமா போய் எந்துன்னு சொன்னா அந்த அநியாயத்துக்கு நம்ம துணை போறவங்களா இருந்தா அது நீதியா நியாயம்? நீங்களே சொல்லுங்க. நீதியா? நியாயம் இல்ல. நம்மளுக்கே சாதாரணமா நம்ம மனுஷனுக்கே என்ன தெரியுங்க, இது நியாயமான சம்பாத்திய இது இல்லை அப்படின்னுட்டு நம்ம என்ன பண்றோம், ஐயோ வானப்பா அது பாவம். அப்பதான் இயேசு கிறிஸ்துவ கூட சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்ன நீ பிலாத்து கேட்பாருங்க, நீ உண்மையான தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்போம். ஆமா நீ சொல்ற பாரு நான் அவருடைய குமாரன் தான் சொல்லுவாருங்க, தைரியமா சொல்லுவாருங்க. ஆமா அப்போ தைரியமா சொல்லும் போது அவர் சொல்லுவாருங்க, இந்த அவரு உன் மேல எனக்கு எந்த குற்றமே தெரியலையே, எப்படி உன் மேல நான் குற்றம் சாட்ட முடியும், உன் ரத்த பலிக்கு நான் ஆளாக கூடாதுன்னு என்ன எடுத்துன்னு வரேங்க, தண்ணி எடுத்துன்னு வந்து என் பிள்ளைங்க மேல ஆகட்டும் எங்களுடைய குடும்பத்து மேல ஆகட்டும் நீ என்ன இருக்கு இந்த பழியை எங்க மேல வரக்கூடாது. ஏன்னா நீதி உள்ள நியாயாதிபதி ஆக்கிறிய உன் இடத்துல நான் குறைய கண்டுபிடிக்க முடியலையா. ஏன்னா அப்ப அந்த சிறியானவர் கூட பார்க்கும்போது நம்ம போன வாரத்தில் பார்க்கணும் 13ஆம் அதிகாரத்தில் தான் நீங்க யோவான்ல பார்க்கும்போது எல்லாரும் கல் எடுத்துன்னு வராங்க. யோவான் 8 சாரி
அப்ப பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்க எல்லாரும் வர்றாங்க. ஆனா